சக்ஸஸ் பண்ணது டிஃபிகல்ட் நினைக்கிறீங்க இல்லை சக்ஸஸை ஹோல்ட் பண்ணுறது டிஃபிகல்ட்டுன்னு நினைக்கிறீங்களா? ரெண்டுமே டிஃபிகல்ட்டு. ஆனால் ஹோல்ட் பண்ணுறது வந்து ரொம்ப எல்லாமே தெரியுமான்னு பார்க்குறது. பட் ட்ரெயின் பண்ணால் நம்ம அவனை எடுத்து ஒர்க் பண்ண முடியுமான்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஃபேமிலி பேக்ரவுண்டு. ஸோ எம்ப்ளாயிஸ்லாம் வந்து சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து தான் கஷ்டப்படுறேன், பட் என்னோட ஃபவுண்டர்லாம் சந்தோஷமாக இருக்காங்க, அவங்க ஜாலியாக போகிறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க, பட் நான் இங்கே வந்து ஒர்க்கு நீங்கள் பெஸ்ட் அட்வைஸ்னால் என்ன கொடுப்பீங்க? யூனிக்னஸ் முதல்ல நீங்கள் இது பண்ணுங்கள். ஓகே, ரொம்ப தரவாக மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணுங்கள். என்ன எக்ஸாக்டாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு காதர் பை விலாக்ஸ். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஸ்பெஷலான சீரீஸில் தான் இருக்கோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு புது சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு மெயின் ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய யூடியூப் சேனல்ஸில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, நிறைய பப்ளிசிட்டி ஆன ஆண்டர்பிரனர்ஸை வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து பேசிக்காக வந்து அன்னோன் ஆண்டர்பிரனர்ஸை தான் எடுத்து வந்து இந்த வீடியோவில் வந்து மெயினாக காட்ட போகிறோம். ஸோ இவங்க வந்து எப்படி அவங்களுடைய பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல் ஆயிருக்காங்க, ஸோ அவங்களோட லைஃப் ஸ்டோரி பேஸ் பண்ணி எல்லா வீடியோஸும் தான் இந்த சீரீஸில் இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து இந்த வீடியோக்கு வந்து வந்திருக்க பெர்சன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஜெனிஃபா டெக்னாலஜிஸோட ஓனர் அண்ட் ஃபவுண்டர் முகமது சலீம் சேட் அவங்க தான் வந்திருக்காங்க. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ சார், நீங்கள் வந்து இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ண எப்படி உங்களுடைய பிஸ்னஸ் ஜேர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஸோ அதை வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நானும் என்னோட பார்ட்னரும் கேப்ஜெமினியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ரெண்டு பேருக்கும் ஆண்டர்பிரினர்ஷிப்பு பக்கு பைட் பண்ணிட்டே இருந்துச்சு. ஓகே, ஸோ ஒரு நாள் ரெண்டு பேரும் டிசைட் பண்ணோம், ஓகே வை கான்ட் வி ஸ்டார்ட் அ நியூ பிஸ்னஸ்ன்ட்டு. ஓகே, முதல்ல ரூரல் பிபிஓவை டேக் ஓவர் பண்ணோம். ரூரல் பிபிஓ கான்செப்டில், திண்டுக்கல் பேஸ்ட் ரூரல் பிபிஓ கான்செப்டில் ரூரல் மக்களுக்கு ஒர்க் தரலான்ட்டு, அவங்களோட இதை இம்ப்ரூவ் பண்ணலான்ட்டு லைஃப் ஸ்டைலை ஸ்லோவாக அப்படியே பார்த்தோம். பட் அதோட ப்ரெடிக்டிவ் பிஸ்னஸோட மாடல்லாம் கொஞ்சம் இதாக இருந்ததால் நம்ம கோர் வந்து ஐடி. ஸோ ஐடி பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு தென் வி ஸ்டார்டட் ஐடி ஆல்சோ. ஸோ ஸ்லோலி அந்த ரூரல் பிபிஓ கான்செப்ட் கொஞ்சம் ஃபேட் ஆக ஆரம்பிச்சோன்னே அதை ட்ராப் பண்ணிட்டு இப்போ ஃபோக்கஸ்டாக ஐடி பிஸ்னஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் ஐடி, கம்ப்ளீட்டாக ஐடி. ஓகே, ஸோ உங்களுடைய ஒரு ஸ்பெசிஃபிக்கான மொமெண்ட், உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணுறதுக்கான ஸ்பெசிஃபிக்கான மொமெண்ட் ஏதாவது எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸ்பெசிஃபிக்கான மொமெண்ட்டுன்னு ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலி பிஸ்னஸ் ரிலேட்டட் ஃபேமிலி. ஓகே, அண்ணன் பிஸ்னஸ், தம்பி பிஸ்னஸ், ஓகே, அத்தா பிஸ்னஸ், எல்லாமே பிஸ்னஸ் பண்ணப்போ நான் மட்டும் 30 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கேன். பட்டு 27-28 வருஷமாக கம்பெனியில் ஒர்க்கர், 9 to 5 ஜாப் அந்த மாதிரி 9 to 5. பட் சீனியர் மேனேஜ்மெண்ட் அது க்ரோத் நல்லா தான் இருந்துச்சு. அங்கே க்ரோத்லாம் இல்லை. கேப்ஜெமினியில் நான் லாஸ்ட்டாக டைரக்டராக இருந்தேன். ஒரு சிக்னிஃபிகண்ட் ரோல் தான் ப்ளே பண்ணிட்டு இருந்தேன். பட் ஸ்டில் ஐ வாண்டட் டு எக்ஸ்ப்ளோர் திஸ் ஆப்ஷன். ஸோ ஹையர் சீனியர் மேனேஜ்மெண்ட் ஜாபை ரிசைன் பண்ணிட்டு ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போறதுன்றது வந்து நிறைய கன்வின்சிங் ஃபேக்டர் இருக்கு. ஏன்னா திரும்ப ஸ்கிராட்ச்ல இருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணோம். லெட் கோ பே செக்ஸ், ஹெவி பே செக்ஸ் எல்லாமே பண்ணிட்டு வந்தோம். பட் மோட்டிவேஷன் பார்த்தீங்கன்னா என்னோட சுற்றி இருந்தவங்க தான். மோரலஸ் நிறைய பிஸ்னஸ் பார்த்து க்ரோ ஆகுறாங்க இல்லையா. தட் இஸ் நம்பர் ஒன். செகண்ட்லி we can எங்களோட ஆஸ்பிரேஷன்ஸ் கொஞ்சம் ஃபுல்ஃபில் ஆன மாதிரி தெரியும், பிஸ்னஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ அதனால நீங்கள் இது சூஸ் பண்ணீங்க. ஓகே, ஸோ உங்களுடைய பிஸ்னஸில் என்ன மாதிரி ஐடியாஸ்லாம் நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க, ஸோ எப்படி அதை கொண்டு வரணும்னு சொல்லி நீங்கள் ஐடியா பண்ணீங்க? சரி, பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா ஒன்று யூனிக் ப்ரொபோசிஷன் கொண்டு போகணும். கஸ்டமர் வந்து பார்த்தோன்னா சம்திங் யூனிக்காக இருக்கணும். ஸோ நம்மளோட ஒரு சொல்யூஷன், யூனிக் சொல்யூஷன் நாங்கள் பில்ட் பண்ணோம். அந்த யூனிக் சொல்யூஷனை கஸ்டமர்கிட்ட கொண்டு போகிறோம். செகண்ட் வந்து ஜென்ரிக்காகவும் கொஞ்சம் இருக்கணும். ஏன்னா வந்து சில கஸ்டமர்ஸ் நம்ம டார்கெட் வந்து எனிவே லோ அண்ட் மீடியம் அந்த மாதிரி டார்கெட்ஸ் தான் பார்க்கணும். ஐடிஏ எக்ஸ்போஸ் ஆகாதவங்க, ஒரு மீடியம் ஐடி இருந்து அஃபோர்டபிலிட்டி வைஸ் இந்த லார்ஜர் ஸ்கேலில் பார்க்காத, மீடியம் ஸ்கேலில் பார்க்காத, இந்த லோயர் சைடில் பார்க்குற அந்த ஐடி மக்கள். மேபி ஒன் ஆஃப் கேஸஸ் தே பில்ட் ஒன்லி ஸ்மால் அப்ளிகேஷன், மினிமம் அப்ளிகேஷன், அவங்களுக்கு ஐடி இதே இருக்காது. ஸோ அவங்கள டார்கெட் பண்ணி போனோம். ஸோ அதுக்கு வந்து ஜென்ரிக்காக அவங்களுக்கு
கஸ்டம் பில்ட் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட், ஓகே இ-காமர்ஸ் டெவலப்மெண்ட்டு. ஓகே ஸோ அது ஒரு பார்ட்டு. செகண்ட் வந்து யூனிக்காக லார்ஜர் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக யூனிக் சொல்யூஷன்ஸ் அவங்களோட ஒரு யூனிக் சொல்யூஷன்ஸ் வச்சுருக்கோம். ஓகே சார். ஸோ நீங்கள் இப்போ ஏர்லி ஸ்டேஜ்லேருந்து வந்துருக்கீங்க உங்கள் பிஸ்னஸ். ஸோ இதில் நீங்கள் ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் என்னென்னலாம் இருக்குது? சேலஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் அக்விசிஷன் இஸ் அ பிக் சேலஞ்சு. ஓகே இப்போ நம்ம ஆரம்பிச்சதுலேருந்து இது வரைக்கும் ரெஃபரன்ஸ் மூலமாக தான் ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. பட் வி ஹவ் ட்ரைட் அ லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் ஆக்சுவலி. என்னென்ன மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இருக்கு, சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜி இருக்குன்ட்டு. ஸோ எல்லாமே ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டார்டட் கிவிங் சம் ட்ராக்ஷன், பட் கன்வர்ஷன் இன்னும் ஆகலை. தட் இஸ் நம்பர் ஒன். நம்பர் டூ வந்து ப்ரிடிக்டிவ் பிஸ்னஸ் ஃபோர்காஸ்ட். அதுவும் இன்னும் வி ஆர் நாட் ரீச்ட் ப்ரிடிக்டிவ் ரெவென்யூ ஆக்சுவலி. ஓகே இப்போதைக்கு வேரியேஷன் ரெவென்யூ தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அந்த ப்ரிடிக்டிவ் ரெவென்யூ ஷுட் ஹவ் பீன் சர்பாஸ் 50% பை நவ். அது இன்னும் வரல நம்ம கம்பெனிக்கு. ஓகே சார். ஸோ இப்போ நீங்கள் மார்க்கெட்டில் உங்களுடைய பிஸ்னஸ் நல்ல க்ரோத்தாக இருக்குது, என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க? அதான் அந்த யூனிக் ப்ரொபோசிஷன் கொண்டு போகிறது ஒன்று. ஓகே செகண்ட், இப்போ நமக்கு ஒரு பேஸ் இருக்குது. முதல்ல பேஸில் 7 years ஹிஸ்ட்ரி இருக்குது. வி ஹாவ் ரீயூசபிள் காம்பனன்ட்ஸ். we can quickly marketable சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணலாம், மொபைல் ஆப் டெவலப் பண்ணலாம். ஓகே ஸோ இதெல்லாம் ஒரு ஜென்ரிக் ப்ரொபோசிஷன் தான். பட் இது வந்து நாங்கள் முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் பெட்டர் ஸ்டேஜில் இருக்கும். ஓகே சார். ஸோ இப்போ நீங்கள் ஃபோக்கஸாக ஒரு பிஸ்னஸில் இருக்கிறதுக்கு என்ன மோட்டிவேட் பண்ணிக்கிறீங்க உங்களுக்கு? ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2-3 ரீசனுக்காக இந்த கம்பெனி முதல்ல நம்ம சக்சீட் ஆகணும். ஓகே ஸோ அது ஒரு மோட்டிவேஷன். ஓகே செகண்ட், ஐ கம்பேர் மை செல்ஃப் வித் few of my friends also started the company. They are started ahead of me. அவங்கள அப்படியே கம்பேர் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க, அது ஒரு மோட்டிவேஷன். They are also growing, we are also growing. I'm happy that they are growing, we are also growing. Right? So அது ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டர் தான். செகண்ட் மோட்டிவேஷன் ஃபேக்டர் வந்து the job opportunities we are giving to the people. ஸோ நம்ம ரெக்ரூட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியே பார்த்தீங்கன்னா ஒன்று அஃப்கோர்ஸ் இன்டர்வியூ பார்த்துட்டு எப்படி பார்ப்போம். நம்ம இன்டர்வியூவில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிஞ்சென்ட்டாக அவனுக்கு எல்லாமே தெரியுமான்னு பார்க்குறதில்ல. பட் ட்ரெயின் பண்ணால் நம்ம அவனை எடுத்து ஒர்க் பண்ண முடியுமான்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஃபேமிலி பேக்ரவுண்டு. ஸோ வி ஆர் கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டி டு த பீப்புள் ஹூஸ் ஃப்ரம் மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ் மாதிரி தான் நம்ம தரோம். ஸோ அது ஒரு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதே ஸோ எல்லாம் தெரிஞ்சுக்கணும், அந்த மாதிரி பேஸ் பண்ணி நீங்கள் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறீங்க. தெரிஞ்சுக்கணும், கற்றுக் கொடுத்தா அவங்க பிக்கப் ஆகிடுவாங்களா, அது ஒரு மோட்டிவேஷன். அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட், இது ரெண்டுமே வச்சு நம்ம பண்ணுறதால நிறைய இது பண்ணோம். இப்போ நம்மளோட கம்பெனியில் ஒர்க் பண்ணவங்களே இப்போ டிசிஎஸ்ல, ஹெச்சிஎல்ல, இன்ஃபோசிஸில் பிளேஸ் ஆகிருக்காங்க போது ஓகே நம்ம ஒரு somebody is getting benefited out of us. ஓகே ஸோ நம்ம ஒரு பாத் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். அவங்களோட கேரியர் லான்ச்சிங் பேட் மாதிரி நம்ம இருக்கோம் இப்போதைக்கு. ஓகே ஸோ அது சூப்பர் உண்மையிலேயே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் கம்பெனிஸில் ஒரு ரோல் ப்ளே பண்ணும். ஸோ அது க்ரோத்துக்கும் டெக்னாலஜி என்ன மாதிரி ரோல் ப்ளே பண்ணுது? எனக்கு சரி, உங்களுடைய கம்பெனிஸில் வந்து ஒரு ரோல் அண்ட் ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க, சரி க்ரோத் பண்ணுறதுக்கு க்ரோத் அண்ட் ரோல் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து வச்சுருப்பீங்க. ஸோ அது என்ன மாதிரிலாம் உங்களுக்கு ப்ளே ஆகுது உங்களுடைய கம்பெனிஸில்? சரி, நம்ம ஸ்ட்ராட்டஜின்றது வந்து எப்படி நம்ம ஆனுவல் ஸ்ட்ராட்டஜி இருக்கும். கம்பெனி எந்த ஏரியாவில் ஃபோக்கஸ் பண்ணணும், எங்கே ஸ்பெண்ட் பண்ணணும், ஹெட் கவுண்ட் க்ரோத் எப்படி இருக்கணும், கஸ்டமர் அக்விசிஷன் எப்படி இருக்கணும், ஸோ எந்த ஏரியாவில் எவ்வளோ ரெவன்யூ நம்ம டார்கெட் வச்சுருக்கணும். ஸோ எல்லாமே நம்ம ஸ்ட்ராட்டஜியாக பண்ணுவோம். பட் நம்ம கம்பெனியில் பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ணிட்டு இருந்தோம், பண்ணுறோம். ஆனால் கோவிடில் கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி டிராஸ்டிக்காக அடி வாங்கிச்சு. பட் ஸ்டில் வி ஆர் டூயிங் அவர் ஸ்ட்ராட்டஜிஸ் ஆன் அ இயர்லி பேசிஸ் அண்ட் ட்ராக்கிங் இட் ஆன் அ குவார்டர்லி பேசிஸ். எப்படி பண்ணுறோம் அப்படின்னு நம்ம ஜஸ்ட் கீப் மானிட்டரிங் த ஸ்ட்ராட்டஜி. ஆக்சுவலி கோவிட்க்கு அப்புறம் வந்து நிறையா கம்பெனிஸ் வந்து ஷட் டவுன் ஆச்சு, ஸோ க்ளோசஸ் ஆச்சு. நிறையா கம்பெனிஸில் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாசிபிலிட்டிஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. பட் ஸ்டில் நீங்கள் வந்து அதுக்கப்புறமும் கம்பெனிஸ் ரன் பண்ணிட்டு ஒன் ஆஃபீஸ்லேயே வச்சு நீங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அது வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது என்ன ரீசன்னு தெரியல, நிறைய கம்பெனி க்ளோஸ் டவுன் ஆச்சுன்னு. பட் நமக்கும் இந்த இம்பாக்ட் இருந்துச்சு ஆக்சுவலி. ஸோ நம்ம சஸ்டெயின் பண்ணுறதுக்கு ரீசன் வந்து வேரியஸ் ரீசன். சம் கஸ்டமர்ஸ் ஹெல்ப் டஸ் ஆக்சுவலி டூரிங் கோவிட் டைமில். நம்ம கோவிட் டைமில் க்ளோஸ் பண்ணது எல்லாம் ரிமோட்டில் ஒர்க் பண்ணும்போது டெக்னாலஜி அடாப்ஷன் நம்ம குயிக்காக பண்ணது. ஸோ திரும்ப நம்ம ரீகால் பண்ணும்போது எம்ப்ளாயிஸ் ஆல்சோ கோஆபரேட் பண்ணி திரும்ப எல்லாருமே வந்தாங்க. ஸோ இது மாதிரி நிறையா இது நமக்கு
பேப்பரில் ஒர்க் ஆச்சு. பட் சேலஞ்சஸ் வேர் தேர். அதை நம்ம வந்து மேனேஜ் பண்ணோம். ஃபினான்ஷியல் சேலஞ்சஸ் இருக்கட்டும், டெக்னிக்கலாக திடீர்னு எல்லாரும் ரிமோட்டில் ஒர்க் பண்ணும்போது சின்ன கம்பெனி அந்த டெக்னாலஜி அடாப்ஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது எல்லாமே இருந்துச்சு. வி ஓவர் கம் தட். ஓகே சார். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சம் கம்பெனிஸோட சிஇஓஸ் வந்து சொல்லியிருந்தாங்க, ஒரு நாளைக்கு வந்து ஒரு பர்சன் 24 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணாலும் ப்ராப்ளம் இல்லை, மினிமம் அவங்க 70 ஹவர்ஸ் அட்லீஸ்ட் வீக்லி ஒர்க் பண்ண மாதிரி ஒரு நியூஸ் வந்து இப்போலாம் ப்ராப்ளம் வந்திருக்கும். நீங்களும் அதை நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாம். ஸோ அது வந்து எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? See, it is your productivity matters actually. Okay. How productive you are. It, how much time you are spending is, of course, it matters, but it is cannot be stringently applied actually. See, 40 hours a week is a very nominal, very optimal this one. Okay. Now people are complaining who are working from home, they are spending much more than 40 hours. Yes. Though they are at home, they are thinking that they can better go to office. Yes. So அது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இப்போ இருக்கு. இது எந்த கான்செப்ட்ல அந்த 70 ஹவர்ஸ் வந்து ஒரு பெரிய நியூஸ் ஆச்சுன்னு எனக்கு ஒன்றும் இதாகலை. பட் டு மீ இட்ஸ் வி cannot force people to stay at office and be productive for 70 hours. Okay. I don't think you will get a productivity people working more than certain hours. Okay. ஸோ உங்களுடைய லைஃப்பில் பர்சனலாகவும் சரி ப்ரொஃபஷ்னலாகவும் சரி சக்ஸஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? That is also depends upon the individual, right? So success அப்படின்னா there are material success, there are business subject. Say for example, if I achieve some revenue success. Okay. If I achieve my revenue but my employees are not happy, means that is not success. Yes, correct. So success is a combination of whoever you are carrying, everybody is happy. The shareholders are happy. Shareholders means I always refer shareholders as the founders, the employees and customers. Super. So everybody should be happy. That's a success. Okay, sir. It's not only company making some margins, company making some revenue targets achieved, but customer is unhappy or employees are unhappy. So all are interlinked actually. Without employee being happy, company cannot be successful. Okay. So everything to be success, then it will be success. Like okay. சார் இப்போ நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ணது டிஃபிகல்ட் நினைக்கிறீங்களா இல்லை சக்ஸஸை ஹோல்ட் பண்ணுறது டிஃபிகல்ட்டுன்னு நினைக்கிறீங்களா? ரெண்டுமே டிஃபிகல்ட்டு. ஆனால் ஹோல்ட் பண்ணுறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டு. ஓகே. சரி, சக்ஸஸ் பண்ணுறதுக்கு யூ நீட் டு டூ அ லாட் ஆஃப் கிரவுண்ட் ஒர்க் ஆக்சுவலி. ஓகே. அண்ட் தெர் ஆர் சக்ஸஸ் பண்ணிட்ட மாதிரி தெரியும், பட் ஸ்டில் there may be something happen, you still not achieved your targets, your goals and all இருக்கும். Okay. Once success ஆயிட்ட பிறகு அதை சஸ்டெயின் பண்ணுறதும் difficult. See, for bigger companies also, like any big companies also, sustaining it is much more difficult. Yes, the TCS இப்போ number 1 position hold பண்றாங்கன்னா it's they are very focused on that. Always Infosys behind them, HCL, Wipro, all those things are behind them, right? But maintaining that number 1 position is much more difficult than being successful. ஒரு சக்ஸஸில் வந்து நீங்கள் இந்த பர்சன்ஸ் என்னோட லைஃப்பில் இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் யாரை நினைக்கிறீங்க? இந்த இவ்வளோ உங்களோட லைஃப் ஜேர்னியில் ஸோ இந்த பர்சன்ஸை நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? இப்போ என்னோட ஃபாதர் ஆக்சுவலி அவர் வந்து நான் ஏர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அவே, பட் அவர் லாஸ்ட் மினிட் வரைக்கும் he was earning actually. I don't know whether he enjoyed what he supposed to enjoy our earnings. அது ஒன்று. செகண்ட், என்னோட மதர் அண்ட் என்னோட சிஸ்டர்ல. ஓகே. அவங்க நான் சக்ஸஸ் ஆகிறத பார்த்து சந்தோஷப்படுறவங்க. ஓகே, சூப்பர். ஸோ இப்போ நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒரு பெஸ்ட் மெமரபுளான மூமெண்ட்ஸ்லாம் நீங்கள் எதை சொல்லுவீங்க? ஸோ பெஸ்ட் மெமரபிள் மூமெண்ட்ஸ்னால் ஆக்சுவலி ஒன்று ரீச்சிங் அவுட் டு கஸ்டமர்ஸ், மேக்கிங் கஸ்டமர் ஹாப்பி. ஓகே. ஒரு யூகே பேஸ்ட் கஸ்டமரு. ஓகே. ஃபஸ்ட்டு எனக்கே ரொம்ப இது இல்லை, இது வந்து ரெஃபரன்ஸ் மூலமாக தான் வந்துச்சு எனக்கு. ஓகே சார். பட் அவங்க டெக்னாலஜி ஸ்டாக் வேறு, நமக்கு அந்த டெக்னாலஜி ஸ்டாக்கே தெரியல. ஓகே சார். பட் நம்ம ஓப்பனாக சொன்னோம் டெக்னாலஜி தெரியாது. ஓகே சார். பட் வி ஹேவ் பீப்புள் ஹூ கேன் குயிக்லி அடாப்ட் டு யுவர் டெக்னாலஜி, லேர்ன் யுவர் டெக்னாலஜின்ட்டு. ஓகே. வி கிவன் அ வெரி detailed roadmap. Okay.
ரோட் மேப் அவங்களுக்கு கொடுத்தோம். ஸோ இதுதான் இருக்கும், இந்த இந்த பீரியட்ல இவங்க ஸ்டடி பண்ணுவாங்க, இந்த பீரியட்ல எவாலுவேஷன் பீரியட்ல ஓகே ஆல் திஸ் திங்ஸ் வி வில் டேக் கேர். ம் And then when you deploy, you can decide and you can take for, you know. So I was skeptical, but it was working out well. ஓகே And they become our customer. அது ஒரு இது. செகண்ட், இன்னொரு கஸ்டமருக்கு ஒரு ஸ்மால் ஒர்க்கு தான், அவங்களோட கம்ப்ளீட் இன்வாய்ஸ் ப்ராசஸிங் ஆட்டோமேட் பண்ணோம். அவங்க ஒரு 3-4 நாள் பண்ணுற இன்வாய்ஸை வந்து மேட்டர் ஆஃப் half an hourல நம்ம பண்ணிட்டோம். ஓகே சார். ஸோ நவ் ஃப்ளாலெஸ் இன்வாய்ஸ் ப்ராசஸிங் பண்ணும்போது he was very happy. ஓகே ஸோ ஹாப்பி கஸ்டமரை பார்க்கும்போது நமக்கு ஆல்வேஸ் மெமரபிள் மூமெண்ட்ஸ். ஓகே. ஸோ உங்களுடைய இப்போ வரைக்கும் பிஸ்னஸில் நீங்கள் பின்னாடி பார்க்கும்போது நீங்கள் உங்கள்கிட்ட என்ன கற்றுட்டீங்கன்னு நீங்கள் பார்ப்பீங்க? அதாவது உங்களுடைய லைஃப்பில் என்ன கற்றுருக்கீங்க, உங்கள் பிஸ்னஸ் லைஃப்பில் என்ன கற்றுருக்கீங்க? சரி, பிஸ்னஸ் வைஸ் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நான் எம்ப்ளாயியாக இருந்தப்போ என்னோட ஃபோக்கஸ் வந்து வெரி மினிமல். அந்த தட்ஸ் ஏரியா வில் பிளே. பட் ஸ்டில் சீனியர் மேனேஜ்மெண்ட் போகும்போது யுவர் ஸ்கோப் இஸ் வைட் அப். நம்ம கொஞ்சம் இப்போ பிஸ்னஸில் பண்ணுறது அங்கேயே நம்ம பண்ணிட்டோம், க்ரோத்து என்ன அதுன்ட்டு. பட் பிஸ்னஸ்ன்னு ஆரம்பித்தோடனே நம்ம 9 yardsம் பார்க்க வேண்டியது. கம்ப்ளைண்ட்ஸ் ரிலேட்டடு, கம்பெனி ரிலேட்டடு, டாக்ஸேஷன் ரிலேட்டடு, பிஸ்னஸ் ரிலேட்டடு, அந்த ஆடிட்டரோட உட்காந்து ப்ரொஜெக்ஷன் பார்க்குறது எல்லாமே. ஓகே சார். ஸோ தட் இஸ் த கிரேட் லேர்னிங் ஆக்சுவலி. ஸோ யூ பி மோர் அவேர் ஆஃப் வாட் இஸ் ஹேப்பனிங், கம்பெனி எங்கே இருக்குது, க்ரோத் எங்கே கொண்டு போகணும், காம்படிட்டர் யார், அது மாதிரிலாம். இது வந்து நம்ம சீனியர் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கும்போது நம்ம பண்ணது தான். பட் லிட்டில் மோர் தென் வாட் யூ ஹேவ் டன். ஓகே. ஸோ இப்போ வந்து ஒரு மித்து ஒன்று இருக்குது ஆக்சுவலாக. என்னென்னா எம்ப்ளாயிஸ்லாம் வந்து சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து தான் கஷ்டப்படுறேன், பட் என்னோட ஃபவுண்டர்லாம் சந்தோஷமாக இருக்காங்க, அவங்க ஜாலியாக போகிறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க, பட் நான் இங்கே வந்து ஒர்க்கு நிற்க என் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முன்னாடியில் அப்படின்னு சொல்லி நிறைய பேர்லாம் சஃபர் ஆகிற மாதிரிலாம் இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அது ஐடியிலேயே வெளியில் போனீங்கன்னா ஐடி ஜாப்னா நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்குன்ற மாதிரி ஒரு தாட். செகண்ட் தாட், ஐடி ஜாப்ல நல்ல பேமெண்ட் தரன்னு ஒரு ஜாப். ஓகே. ஒரு இது இருக்கு இல்லையா? சரி, கம்பேரிட்டிவ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐடி ஜாப் இஸ் கம்பேரிட்டிவ்லி ஹைலி பெய்டு. ஓகே சார். ஓகே. அண்ட் இட்ஸ் ஈச் இண்டிவிஜுவல் பீப்புள். நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த எம்ப்ளாயிஸ் ஹாப்பியாக இருக்க எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. ஓகே சார். இது மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி கமெண்ட் சொல்கிற எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. அந்த எம்ப்ளாயிஸ் இருக்க தான் செய்வாங்க கண்டிப்பாக. ஹாப்பியாக இருக்க எம்ப்ளாயிஸும் இருக்காங்க. ஓகே சார். சரியா? இது ஹவு இட் இஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் தி இண்டிவிஜுவல் ஹவு தே ஆர் டேக்கிங் இட். சரி, நான் சொல்கிறேன், அவனுக்கு கேப்பபிலிட்டி இஷ்யூ கூட இருக்கலாம்ல. ஒய் ஹி ஹேஸ் டு ஸ்பெண்ட் ஸோ மச் ஆஃப் ஹர். கேப்பபிலிட்டி இஷ்யூ கூட இருக்கலாம். ஸோ சரி, ஐடியில் பார்த்தீங்கன்னா அவுட்புட் தான் பார்ப்போம். சரியா? ஓகே சார். ஸோ யூ ஹேவ் டு டெலிவர் சர்டன் திங்ஸ் அண்ட் தட் வில் பி வெரி ரியலிஸ்டிக்காக தான் இருக்கும். நம்ம வந்து திடீர்னு ரியலிஸ்டிக்காக இல்லாமல் ஒரு அன்ரியலிஸ்டிக் டார்கெட்டை கொடுத்து அச்சீவ் பண்ண சொல்ல போகிறதில்ல. So if you are smart enough to work smart. Why you need to work hard? Okay. People in IT enjoying their life, they are going for vacations, they are spending quality time with the family. எல்லாமும் நடக்கிற டீம். இது ஒரு ஸ்மால் பர்சன்டேஜ் கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்க எப்பவுமே இருப்பாங்க. ஓகே சார். நீங்கள் சொல்கிறது அந்த ஸ்மால் பர்சன்டேஜில் இருக்கும், 0.% இருக்கும். ஓகே. ஓகே. ஸோ இப்போ வரைக்கும் நம்மளுடைய லைஃப்பில் வந்து நிறையா நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க, நிறையா ஃபெயிலியர்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் எப்படி ஓவர் கம் வந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் இருக்கீங்க? அப்போ நீங்கள் உங்களுக்கு சொல்லிக்கிறது என்ன? சரி, ஃபெயிலியர்ஸ்ன்னு நீங்கள் பார்க்கணுன்னா அகெயின் ரைட். இப்போ நீங்கள் நம்ம அந்த சைபர் சிட்டி டெக்னாலஜிஸ்ன்னு ஆரம்பித்து அதை ரூரல் பிபிஓ கான்செப்டில் கொண்டு போகும்போது, ரூரல் பிபிஓ கான்செப்ட் வாஸ் வெரி ஃபேமஸ். தெர் ஆர் பீப்புள் சக்ஸஸ்ஃபுல்லி ரன்னிங் ரூரல் பிபிஓஸ். ஓகே. பட் அதை நாங்கள் க்ளோஸ் பண்ண வேண்டியதுக்கு வந்து நம்ம டைரக்ட் கான்ட்ராக்ட் ப்ரெடிக்டபிள் ரெவன்யூ கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம கோர் அதில் கிடையாது. ஓகே. ஸோ அது ஃபெயில் ஆனப்போ நம்ம சரி, ஓகே, தட் வாஸ் நாட் அவர் கோரு. ஸோ கோரில் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். இட்ஸ் லேர்னிங். சி, ஃபெயிலியர் நான் சொல்ல மாட்டேன், எவ்ரி திங் இஸ் லேர்னிங். ஓகே. ஸோ தேர் இஸ் நத்திங் கால் ஃபெயிலியர். ஸோ லைஃப்ங்கிறது ஒரு லேர்னிங் தான். எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு தான். ஆமாம். நீங்கள் ஒரு நான் சில மீட்டிங்ஸ் ஆர் சில ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருக்கேன் என்னோட கேரியரில். ஓகே. அப்போ கூட அந்த ட்ரைனிங் நமக்கு ரிலவெண்ட்டான யோசிப்பேன். தென் ஐ சேஞ்ச். ஓகே, இல்லை அட்லீஸ்ட் வி ஆர் லேர்னிங் சம்திங். ஓகே. ஓகே. இட்ஸ் நத்திங் இஸ் கோயிங் வேஸ்ட். கரெக்ட். ஆமாம். ஸோ
இப்போ இருக்கிற ஆண்டர்பிரினர்ஸ்க்கு நீங்க பெஸ்ட் அட்வைஸ்னா என்ன கொடுப்பீங்க? யூனிக்னஸ் முதல்ல நீங்க இது பண்ணுங்க. ஓகே. ரொம்ப தரவா மார்க்கெட் அனலைசிஸ் பண்ணுங்க. என்ன எக்ஸாக்டா நீங்க ஃபோக்கஸ் பண்ணுமோ அதுல டீப்பா போங்க. ஓகே சார். ஓகே, ஜென்ரிக்கா போயிட்டு நீங்க வந்து crowded market. See, every market, every segment is become very crowded now. ஸோ அதனால crowded marketல நீங்க போய் சஸ்டெயின் ஆகுறது difficult. Identify your sweet points, unique proposition, and learn customer landscape எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு then you can move on. ஓகே. ஸோ இப்போ புதுசா ஒரு கம்பெனி இல்லை ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்க மார்க்கெட் ரீதியா என்ன பிஸ்னஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணி அவங்கள இப்போ கோரிலேட்டடாக போகலாம், இல்லை அதர் பிஸ்னஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் லாஜிக்ஸ் வந்து அவங்க எப்படி அவங்களுடைய லாங்குவேஜ் அவங்க கெயின் பண்ணிக்கிறது? பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நிறைய பேருக்கு ஐடியாஸ் இருக்கும், ஸ்டார்ட் பண்ணணும், பட் எனக்கு அதுக்கான வே எனக்கு தெரியாது அப்படின்னு நிறைய பேர் இங்கே இருக்காங்க. ஸோ அதுக்காக நீங்கள் ஒரு ஸ்மால் ஏதாவது சஜஷன் பண்ணுறாருந்தா என்ன சொல்லுவீங்க? there is lot of opportunities, right? பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு somebody ஃபீல் பண்ணா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்க்கணும். ஓகே ஓகே. ஸோ அந்த ஸ்ட்ரென்த்தை பார்த்துட்டு அண்ட் தே கேன் ஜீரோ டவுன் வாட் பேஸ்ட் ஆன் தேர் ஸ்ட்ரென்த் என்ன பண்ணலான்ட்டு. இப்போ எங்கள் ஐடி ஸ்ட்ரென்த் பண்ணும்போது எம்ப்ளாயி இல்லையோ நாங்கள் 2 பேரும் மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே போச்சு. அதுக்கப்புறம் எம்ப்ளாயிஸ் ஆட் பண்ணோம். சப்போஸ் எம்ப்ளாயி போனாலும் இதை டெலிவரி பண்ண முடியுமா? பண்ண முடியும். ஓகே, அது மாதிரி இப்போ யாராச்சும் ஹோட்டல் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னா தே ஷுட் நோ சம் பேசிக்ஸ் ஆஃப் குக்கிங் தான் அப்படி தான் ஆரம்பிக்கிறாங்க. ஓகே ஓகே, அப்படிதான் நிறைய பேர் அப்படி ஆரம்பிச்சு தான் போகிறது. அது மாதிரி நீட் ஜீரோ டவுன் சர்டன் திங்ஸ் ஆக்சுவலி. அது ஒன்றும் சிலர் வந்து இவோட ரெடிட் ரைட்டு சில சின்னதாக ஆரம்பித்து பெருசாகிறதுலாம் ஹார்ட் ஒர்க்கு அந்த இதெல்லாம் இருக்குது. ஓகே. ஸோ எதான் பேஸ் பண்ணி அவங்களுடைய ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் ஸ்மார்ட் ஒர்க் எல்லாமே மிக்சடப் ஆகி தான் ஒருத்தவங்களோட சக்ஸஸ்க்கான வர முடியும். கண்டிப்பாக இல்லையா? கண்டிப்பாக வர முடியும். அவங்களோட ஸ்வீட் ஸ்பாட் ஆக்சுவலி அவங்க எப்படி பிஸ்னஸை கொண்டு போகிறாங்க, என்ன பிஸ்னஸ் பண்ணணுன்ட்டு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் பிளென்டி. ஓகே ஓகே. ஒரு சின்ன மெட்டீரியலை வாங்கி வித்து பிஸ்னஸ் பார்க்குறவங்களும் இருக்காங்க. ஓகே சார். இவ்வளோ சீன் லாட் ஆஃப் பிஸ்னஸ் இல்லை. நீங்கள் ஸ்ட்ரீட் வெண்டர்லேருந்து பிஸ்னஸ் மேன் தான். ஆமாம். சரியா, நீங்கள் ஒரு நாள் பார்த்தா ஒரு வேர்க்கடலை விற்பாரு, ஒரு நாள் பார்த்தா கப்பக்கிழங்கு விற்பாரு, ஒரு நாள் பார்த்தா பழங்கள் விற்பாரு. ஆமாம். ஸோ அவளுக்கு தெரியணும்ல இந்த பழங்கள் இந்த சீசனில் வரணும், இப்படி வரணும், இப்படி வரணும்னு. You would have learned it actually. That's a small business, but he is doing it. His knowledge is very, very vast actually. Correct. Right. எல்லாமே பண்ணுவார் அவர். அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி பிஸ்னஸ் பண்ணுவார். ஸோ அதோட பேக்ரவுண்ட்லாம் தெரிஞ்சிருக்கணும். நானும் பார்த்துருக்கேன் நிறைய பேர் வந்து அந்த இந்த சீசனுக்கு தக்கன இது இப்போ சம்மர் வந்துச்சுன்னா அப்போ வந்து ஃப்ரூட்ஸு ஜூஸஸ் அப்படி போயிடுவாங்க. அதே இது வின்டர் வந்துச்சுன்னா அதுக்கான அந்த ஹாட்டான ஐட்டம்ஸ்லாம் போயிடுவாங்க. அந்த சீசன் டைமில் அவங்களாம் மேனிபுலேட் பண்ணி அந்த அதுக்கடுத்தக்கா என்ன பண்ணணும். இப்போ கோவிட் டைம் வந்துச்சு, ஸோ அந்த டைம்ல எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி மாஸ்க் சேல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பண்ணுவாங்க. அதான் சொல்கிறேன். சரி, அவங்க வந்து நிறையா நீங்கள் இப்போ ஒரு எந்த பிஸ்னஸ் எடுத்தாலும் நான் பண்ணுறீங்க ஆக்சுவலி. மீன் கடைக்கு போனால் இவங்க எப்படி மீன் இந்த மீன் எப்படி அவங்க இது பண்ணுவாங்க. அவங்க மீன் கடை இது பார்த்தீங்கன்னா இந்த கிழமை வந்துடுது, இந்த கிழமை ஆஸ்பீசியஸ் டே, இந்த கிழமையில சாப்பிட மாட்டாங்க மீன், அதனால கொஞ்சமா பர்ச்சேஸ் பண்ணணும், இந்த கிழமையில சாப்பிடுவாங்க அதிகம். ஸோ இது மாதிரி நிறைய கால்குலேஷன். இது வந்து அவங்க வந்து ஸ்ட்ராட்டஜிக்கா எக்ஸல்ல போட்டுலாம் பாக்குறதில்ல. இது அவங்களோட பிரெயின் அவங்களுக்கு டியூன் ஆயிடுது. கரெக்டா இருந்து அவங்களுக்கு அந்த பழக்கம் வந்து நீங்க என்ன கடை வச்சாலும் அவங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல அமாவாசையில பூசணிக்காய் அதிகம் வைக்கின்றது வந்து கொஞ்சம் குரோவானாதான் நமக்கு தெரியும். ஏன்னா அது மாதிரி மைண்ட்ல கால்குலேஷன், இந்த இடத்துல இந்த பொருளை வாங்கி இங்க வச்சா இதாகன்ட்டு நீங்க பாத்துருப்பீங்கல்ல. ஒரே ஒரு ஆளை மட்டும் நீங்க ஸ்ட்ரீட் வெண்டரை மட்டும் நோட் பண்ணுங்க. அவன் எத்தனை வகையான பிசினஸ் பண்றான், எத்தனை மெட்டீரியல் வச்சு பாத்துருங்க. இந்த இன்னைக்கு ஒன்னா நாளைக்கு ஒன்னா இருக்கும். லைக் இன்னைக்கு வந்து ஒரு பழம் வித்தாங்கன்னா நாளைக்கு வேற பழத்தை வச்சிருப்பாங்க. அதோட ஏன்னா ஒரே பழத்தை வித்துக்கிட்டே இருந்தா அது மக்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி அப்படியே இருக்கு. ஆமா, அது விற்பாங்க. அது நீங்க பாருங்க, நான் வச்சு பார்ப்பேன். ரொம்ப இதெல்லாம் வயசான ஒரு ரொம்ப வயசான பாட்டி கிட்ட தான் சில இது அந்த பாட்டியோட கரெக்டா ஒரு 80 வயசு இருக்கும். காலையில வந்து அந்த வேர்க்கடலை எடுத்து வைக்கணும், சரி பார்த்தா கப்பக்கிழங்கு வைக்கணும், திரும்பி பார்த்தா அந்த சைட்ல போனா அந்த அம்மா வைக்கிறது நான் வாங்காம வர மாட்டேன். பிகாஸ் ஆஃப்
என்ன மாதிரி அந்த கால்குலேஷன்ஸ் பண்றாங்க அவன். ஓகே. நிறைய கால்குலேஷன் ஓடும். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பேசியிருக்கோம். ஸோ இவ்வளோ நேரம் உங்கள் டைம் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். ஆக்சுவலாக நம்ம நிறையா நானும் கற்றுக்கிட்டேன். ஸோ ஒரு பிஸ்னஸ் மேன் எப்படி ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாமே சார் வந்து நமக்காக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாட்டா பாய்.